வணக்கம். ஐ வாஸ் லவ்லி ஆங்கர். இந்த நிகழ்ச்சியில நம்ம கேட்டதுக்கெல்லாம் பதில் சொல்றதுக்கு நாங்க இன்னைக்கு ரெடியா வந்திருக்கோம். ஸோ நம்ம மெயில் பாக்ஸ்ல வந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்துட்டு இருக்கோம் வரிசையா. ஸோ இன்னைக்கும் அதே மாதிரி மெயில்ஸ் நிறைய வந்திருக்கு. அந்த மெயில்ல நாங்க ஒரு சில மெயில்ஸ் நான் படிக்க போறேன், ஒரு சில மெயில் அக்கா கேட்க போறாங்க. பதில் சொல்றதுக்கு யாருன்னா நம்மளுடைய அன்னசேஷரா ஹெர்பல் கேர் பிரைவேட் லிமிடெடோட நிறுவனம் மருத்துவர் பழனியா வந்திருக்காங்க. வணக்கம் 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 வணக்கம். எவர் டைம் கார்ஜியஸ் அவங்க எல்லாரோட ஆல் டைம் ஃபேவரட் சஹானா வந்திருக்காங்க. ஒரு ஹாய் சொல்லிடுங்க. ஹாய். ஸோ இன்னைக்கு நம்ம ஷோக்குள்ள போகிறோம். ஷோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிஃப்ரெண்டான கொஸ்டின்ஸ்லாம் நான் கேட்க போகிறேன். நான் கேட்கல, மெயிலில் வந்த கொஸ்டின்ஸை நம்ம கேட்க போகிறோம். சார் நான் எப்படி சார் இருக்கேன்? எனக்கு நல்லா இருக்கீங்கம்மா. ஸோ ஒரு மாதிரி ட்ரீம் கோயின் மாதிரி வந்திருக்கேன். எனக்கு பார்த்துட்டு ஒரு மாதிரி இளமையா இருக்கீங்கம்மா. சரி சார், இன்னைக்கு நம்ம கொஸ்டினும் அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் போகிறோம். சஹானா ரொம்ப உங்களை பார்த்து பொறாம பண்ற மாதிரி அப்படி கை வச்சுக்கிறாங்க. அழகா இருக்காங்களே, அதனால அப்படியே பார்த்துட்டேன், மெய் மறந்து பார்த்துட்டு இருக்கேன். நீங்களும் அழகா தான் இருக்கீங்க. இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்டான கொஸ்டின் தான் சார் நம்ம போறோம். அப்படின்னா நம்ம அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும், தவறான விஷயம் எதுவும் கிடையாது. ஸோ இன்னைக்கு இந்த ஜீவன் நம்ம எல்லாரும் இருக்கோம் அப்படின்னா அதுக்கு காரணம் முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா புனிதமானது. அந்த பாத்தீங்க அப்படின்னா வச்சுங்களா, ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு டைப் ஆஃப் பிடிக்கும். ஸோ நம்ம நிறைய பொசிஷன்ஸ் பார்த்துருக்கோம், நிறைய டைப் ஆஃப் பார்த்துருக்கோம். சில பேருக்கு வீட்டுக்குள்ள இருந்து பண்ணா பிடிக்கும், சில பேருக்கு வெளியில போனாதான் பிடிக்கும், சில பேருக்கு நிறைய அந்த மாதிரி இருக்கு. ஸோ ஃபேண்டசி தெரியுமா சார்? கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ ஃபேண்டசி என்ன, அதை பத்தி டீடைல்ஸ் நம்ம நேயர்களுக்கு சொல்லிடலாமா? கண்டிப்பா. அதாவது அவருடைய மனநிலையை பொறுத்து அதெல்லாம். சில பேருக்கு இதுதான் பிடிக்கும், சில பேருக்கு இதுதான் பிடிக்கும், இன்ட்ரெஸ்டட்னு சொல்லுவாங்க. அதை இப்படிலாம் நம்ம மனைவி இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சில ஆண்களுக்கு உண்டு. சில ஆண்களுக்கு அப்படிலாம் இருந்தால் அது நல்லா இருக்காது அப்படி சில ஆண்களுக்கு உண்டு. அந்த விதத்தில் தான் இப்போ நீங்கள் கேட்குறீங்க. நிறைய ஆண்களுக்கு மனைவி விதவிதமாக சுவைக்கணும், விதவிதமாக சந்தோஷப்படுத்தணும், விதவிதமான பொசிஷனில் பார்க்கணும். ஒரு சில ஆண்கள் பார்த்திங்கன்னா நம்ம மனைவியை பார்த்திங்கன்னா ஆடைகள் இல்லாமல் பார்க்கணுன்னு ஆசைப்படுவாங்க. சில விதமாக பார்த்திங்கன்னா பெண்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கிற மாதிரி நம்ம கணவனை ஈர்ப்பு தன்மை வர மாதிரி சில ஆண்களுக்கு எதிர்பார்ப்புகள் இருக்குது. இதுதான் ஃபேண்டசி சொல்லுவாங்க. அது மாதிரி நிறைய ஆண்களுக்கு உண்டு. இப்படி இருந்தால் மனைவி நல்லா இருப்பாங்களா, இப்படி இருந்தால் நல்லா இருப்பாங்களா, அந்த டைமில் இப்படி படுத்த வச்சுக்கலாமா, இல்லை இப்படி நிற்க வைக்கலாமா, இப்படி படுக்க வைக்கலாமா, வீட்டு சாப்பாடு ஸ்பெஷலா ஓட சாப்பாடு பேசலாம், என்னென்ன வெரைட்டிஸ் இருக்கு, அது மாதிரி விதவிதமான தான் இது. அதுதான் இப்போ நிறைய ஆண்களுக்கு விரும்புகிறாங்க. ஆனால் பெண்களும் விரும்புவாங்க. எப்படி பெண்கள் விரும்புவாங்கன்னா, கணவனுக்கு இப்படிலாம் நம்ம பண்ணாதான் அடுத்து யாரையும் பார்க்க மாட்டாரு, நம்ம கூட இருப்பாரு, நம்ம வேணாம் அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா அடுத்து கணவன் எஸ்கேப் ஆயிடுவாரு அப்படின்னு சில பெண்களுக்குள்ள அந்த பயத்துல விதவிதமா இருக்காங்க. அடுத்து ஃபேண்டசி அதாவது இப்போ வந்த காலத்துக்கு செட் ஆகுமா சார், இல்ல அது தவறான விஷயமா? ஒரு சிலது தவறு, ஒரு சிலது செட் ஆகும். இப்ப எக்ஸாம்பிள் சொல்றேனே, இப்ப பாத்தீங்கன்னா ஆண்களுக்கு மனைவி கிட்ட உடலுறவு கொள்ளும் போது பெண் உறுப்புல சுத்தபத்தமா இருக்கணும். அந்த பாத்தீங்கன்னா முடியெல்லாம் இருக்கக்கூடாது. ஏன்னா வாயில சுவைக்கிற ஆண்களும் இருக்காங்க. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அது ஒரு டிஸ்டர்பன்ஸ் மாதிரி இருக்குன்றதுக்காக சில பேர் சொல்லுவாங்க அது சுத்தமாக இருக்கணும், அது சுத்தமாக முடி இருக்கக்கூடாது. சில கணவன்கள் நானே உங்கள் முடியை சுத்தம் பண்ணுறேன்னு கூட சில ஆண்கள்லாம் எல்லாம் பண்ணுவாங்க. பல விதமாக இருக்குது. ஆனால் அது ஏற்றுக்கிற பெண்களும் இருக்காங்க. ஒரு சிலர் கணவன் வேணாம் அது அவாய்ட் பண்ணுற கணவனும் இருக்காங்க. சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி பண்ணும்போது பாத்தீங்கன்னா நிறைய பேர் இந்த கையெல்லாம் கட்டி காலெல்லாம் கட்டி அந்த மாதிரி எல்லாம் பண்றது, அதனால உடல் ரீதியா ஏதாவது பாதிப்பு வருமா? மன அழுத்தம் கூட அதான் சொல்றேனே, அதாவது எடுத்தோம் கவுத்துன்னு அதில் பண்ண மாட்டாங்க. அது ஒரு சிலருக்கு பிடிக்கும், ஒரு சிலருக்கு பிடிக்காது. அது வேணான்னு கூட அவாய்ட் பண்ணுவாங்க. அதான் எல்லாரும் மாதிரி இருக்க மாட்டாங்க. அவங்க மனதளவு மனதை பொறுத்து தான். ஸோ நார்மலா அதாவது ஒரே பொசிஷன் சேம் பொசிஷன்ல பெஸ்டா இல்ல இந்த மாதிரி ஃபேண்டசியா பண்றது? பெரும்பாலும் பாத்தீங்கன்னா வில்லேஜ் சைட்லாம் பாத்தீங்கன்னா, வில்லேஜ் சைடு நான் சொல்றது, டவுன்ல பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நிறையா எஜுகேஷன் நல்லா படித்தவங்க அவங்க என்ன பண்ணுறாங்க, நிறைய யூடியூப்பு, இன்ஸ்டாகிராமு, கூகுளில் சர்ச் பண்ணி பலவிதமான பொசிஷனில் இருந்தால் நம்ம மனைவி சந்தோஷமாக இருப்பாங்களா, இல்லை பலவிதமான பொசிஷனில் இருந்தால் கணவன் சந்தோஷமாக இருப்பாங்களா, இப்படிலாம் நினைக்கக்கூடிய தம்பதிகள்லாம் இருக்காங்க. ஆனால் பெரும்பாலும் வில்லேஜ் சைடில் அப்படிலாம் கிடையாது. ஏன்னா அந்த பாமர மக்களுக்கு பார்த்திங்கன்னா ஆதி காலத்தில் நம்ம முன்னோர்கள்லாம் எதை வழி நடத்துனாங்களோ அந்த வழியை தான் இப்ப நிறைய பேர் பின்பற்றுறாங்க. அந்த காலத்துல அது மாதிரி இப்ப இருக்கிற ஆண்கள் மாதிரி அந்த காலத்துல இல்ல. ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓமப்படும் சொல்லுவாங்க. ஒழுக்கத்தை கடைபிடித்த ஆண்கள்லாம் அந்த காலத்து ஆண்கள், எங்க தாத்தா உங்க முன்னோர்கள், உங்களுடைய முன்னோர்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா டிசிப்ளின் டீசென்ட். ஆனா இப்ப ஆண்கள் அது மாதிரி டிசிப்ளின் கம்மியா இருக்கு, டீசென்ட்டும் கம்மியா இருக்கு. ஏன்னு வச்சுங்களேன், நிறைய பழக்க வழக்கங்களுக்கு அடிமை ஆயிட்டாங்கன்னு தான் சொல்ல வரேன், எல்லாரையும் சொல்லலை. நிறைய ஆண்கள் நல்லாவும் இருக்காங்க,
நிறைய ஆண்கள் இது மாதிரி வந்து வழிமுறைகள் மாறி போய் தவறான முறையில் போய் நிறைய பிரச்சனைகள் உள்ளாகிறாங்க. அதாவது நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ஆண்களை பொறுத்த வரைக்கும் நான் எப்பயும் சொல்கிறேன், ஒழுக்கமாக இருந்தால் எந்த ஒரு பிரச்சனையும் ஆண்களுக்கு வரவே வராது, எந்த ஒரு தொந்தரவும் வராது, எந்த ஒரு பாதிப்பும் வராது. ஒழுக்கம் தவறினால் கண்டிப்பாக உங்களுக்கு தான் பாதிப்பு, உங்கள் குடும்பத்துக்கு தான் பாதிப்பு. நிறைய வந்து உங்களுக்கு பிரச்சனைகள் வந்து சேர்றது இந்த ஒழுக்கத்தை தவறதால் தான். அதுக்கு தான் நான் சொல்கிறேன், என்னை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் வந்து இப்போ வந்து நம்ம அணு கேட்ட கேள்வி, பலவிதமான ஆண்களுக்கு ஆசைகள் இருக்கும். அது எது சாத்தியமோ அது மட்டும் தான் பண்ணணும். சாத்தியம் இல்லாதது நீங்கள் பண்ணிக்கினீங்க அப்படின்னா அது உங்களுக்கும் பாதிப்பு வரலாம், உங்கள் மனைவிக்கும் பாதிப்பு வரலாம். ஓகேவா? சரி, ஓகே சார். நம்ம இன்னைக்கு நம்ம மெயில் பாக்ஸ்ல வந்த மெயில் போயிடலாம். டாக்டர் பழனியின் ஆலோசனை. மெயில் பாக்ஸ்ல ஒருத்தர் வந்து மெயில் பண்ணிருக்க விஷயம் என்னன்னா, ராஜேஷ் கோபால். ஆக்சுவலி நம்ம மெயில இருந்தா நேம் எடுத்தோம், அவர் பேர் சொல்ல விரும்பல. டியர் மேடம் அண்ட் சார், ஐ ஹாவ் a nice day. I am from UK. My wife name is Shalini. I have one doubt, sir. I want to see my wife with full vaginal hair. If and not removing hair, it's any problem, sir? First question, sir. And another question, oh my god, sorry, இதை என்னால சத்தியமா படிக்க முடியாது. விட்டுருங்க, விட்டுடலாம். அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காரு. அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, she like to shake my penis with apply honey if there any problem, sir அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. I am watching your all video. Thank you so much, sir அப்படின்னு போட்டிருக்காரு. அதாவது இப்பதான் சொன்னேன்ல நான் இந்த ஏர் பற்றி சொன்னேன் இல்லைங்களா? Okay, sir. இப்போ கணவனும் மனைவியும் அந்யுன்யமாக இருக்கிறாங்க. அவர் ஆண்கள் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஒரு மோகம் வந்துச்சு, ஒரு செக்ஸில் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு, ஒரு வெறி வந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுறனே அந்த 10 நிமிஷம் 5 நிமிஷம் தெரியவே தெரியாது. கையை வைக்கிறோமா, வாயை வைக்கிறோமா, கண்ணை வைக்கிறோமா, மூக்கை வைக்கிறோமா, காலில் அடி பாதத்துலேருந்து காலை பிடிச்சின்னு உச்சந்தலையில் வந்து கொஞ்சுதல் நிறையா உண்டு. அந்த நேரத்தில் அவருக்கே தெரியாது என்ன பண்ண. ஆனால் செஞ்சு முடிச்ச பிறகு தான் யோசிப்பார், ஐயோ நிறையா தப்பு பண்ணிட்டோமே, செய்யாதெல்லாம் செஞ்சிட்டோமே, இது தவறாச்சு அப்படின்னு நிறைய ஆண்கள் யோசிப்பாங்க. அது மாதிரி இவர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மனைவிக்கு தான் அவர் கேட்குறது, இப்படிதா நல்ல லைஃப் பார்ட்னர் தான், அது இயற்கை தான். முடி இல்லாமல் இருந்தால் இல்ல, அவங்க முடியோட இருக்கிறதுனால ஏதாவது ப்ராப்ளம் வருமா? அதாம்மா முடி இல்லாமல் இருந்தால் என்னை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியம், முடியோடு இருந்தால் கொஞ்சம் ஆரோக்கியம். ஏன்னு வச்சுக்கலாம், எப்படின்னா அந்த முடியை வந்து பார்த்தீங்கன்னா அந்த முடியில் வேர்வை படலாம், அந்த முடியில் வந்து பார்த்தீங்கன்னா அழுக்குகள் இருக்கலாம், அந்த முடியை வந்து வாயில் வைக்கும் போது பார்த்தீங்கன்னா இன்ஃபெக்ஷன் ஆகலாம், இல்லை முடியை கூட தெரியாதனமாக ஒரு முழுங்கி விடலாம், பல விதம் இருக்குது. அதனால் முடியோடு இருக்கிறது சில பெண்களுக்கு பிடிக்கும், சில பெண்களுக்கு பிடிக்காது, சில ஆண்களுக்கு பிடிக்கும், சில ஆண்களுக்கு பிடிக்காது. அதனால் வந்து அவருடைய டேஸ்ட் அதெல்லாம், அது வந்து இந்த அம்மாவுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி இருக்கலாம்னு வச்சுக்கலாம், இல்லை இல்லாமலும் வச்சுக்கலாம். ஆனால் இருந்தால் தவறு, ஏன்னா சுத்தம் தான் நல்லது. நான் ஏற்கனவே நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன். ஆணுறுப்பியும் பெண்ணுறுப்பியும் சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும். அது வந்து கணவனுக்கும் மனைவிக்கும் ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கும். சுத்தமில்லாத பெண்ணுறுப்பும் சரி, சுத்தமில்லாத ஆணுறுப்பும் சரி. இப்போ இந்த முடி இருக்குது, சப்போஸ் மனைவி வந்து பார்த்தீங்கன்னா கணவனுடைய உறுப்பை சுவைக்கும் போது அந்த முடிகள் வாய்க்குள்ளே போயிடலாம், அதனால் அவங்களுக்கு எஃபெக்ட் வரலாம். இல்லை கணவன் கூட வாயால் சுவைக்கும் போது அந்த முடி வாயில் போயிடலாம், இல்லை அழுகிற வேர்வையோ அழுகிற இன்ஃபெக்ஷனோ வரலாம். அதனால் சுத்தம் செய்தால் நல்லது. அது அவருடைய டேஸ்ட் இருக்கணும்னு நினச்சினா விட்டுடுங்க, இல்லை எனக்கு இல்லாமல் தான் நல்லதுன்னா எடுத்துடுங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் எடுத்துட்டா நல்லது. இல்ல அவங்க இருக்கு, அதனால ஏதாவது ப்ராப்ளம், அதான் சொன்னேனே, இந்த ப்ராப்ளம்லாம் வரலாம், இன்ஃபெக்ஷன் ஆகலாம், முடி முழுங்கிடலாம், இல்லை ஏதாவது சில பேருக்கு வந்து அது டிஸ்டர்பன்ஸாக இருக்கலாம். So next question, she like to suck my penis with apply honey if there any problems are அப்படின்னு கேட்டிருக்காரு. ஸோ வந்து அவங்க வந்து இது பண்ணும்போது உடல் கொள்ளும்போது தேன் பண்ணி பண்ணுவாங்க, அதனால ஏதாவது ப்ராப்ளம் ஆகுமா அது அப்படின்னு. பெண்ணுக்கு ஆணுக்கான்னு சொல்லியே சார் அவங்க ஒய்ஃப் பண்றாங்களா, அவர் அதனால அவருக்கும் இல்ல ஒய்ஃப்க்கும் ஏதாவது ப்ராப்ளம் வருமா அப்படி? அது ஒன்றும் ஆகாது. தேன் தடவிட்டு வாயால சுவைக்கிறாங்க, அதால ஒன்றும் பாதிப்பு கிடையாது. அது தேன் என்பது ஒரு மூலிகை மருத்துவம் தான், அதால அதை சாப்பிட்றதுனாலயோ உங்களுக்கு சைடு எஃபெக்ட்லாம் வரப்போறதில்ல. அது ஒரு விதமான சந்தோஷம், தாராளமாக அது இருந்துக்கலாம். ஸோ கண்டிப்பா வந்து மிஸ்டர் ராஜகோபால் சார், நீங்க யூகேல இருந்து பாத்துட்டு இருக்கீங்க, ஹேட்ஸ் ஆஃப் யூ சார். ஃபர்ஸ்ட் வந்து நீங்க ஆனா இந்த மாதிரி எல்லாம் கொஸ்டின் வந்து சரி நல்ல கொஸ்டின் தான், நிறைய பேர் கேட்க முடியல, இவரு கேக்குறாரு. இல்ல அவரு இன்னும் கேட்டதெல்லாம் வந்து என்னால சொல்ல முடியல. இல்ல சொல்ல முடியாத சில விஷயங்கள் நம்ம சொல்ல தேவையில்லை. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இப்ப 2 கேள்வியும் நல்ல நார்மலான கேள்விதான். இது நல்லா ஓரளவுக்கு தைரியமா எங்களுக்கு மெயில் பண்ணி உங்களோட கொஸ்டின்ஸ் கேட்டதுக்கு முதல்ல நாங்க தேங்க்யூ சொல்லிக்கிறோம் சார். ஸோ வந்து நீங்க கண்டிப்பா பாத்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது உங்களுக்கான ஒரு சூப்பரான ஒரு கிளாரிபிகேஷன் கிடைச்சிருக்கும். ஸோ
வந்து 2 விஷயம்ல வந்து ஃபர்ஸ்ட் வந்து உடல் ஆரோக்கியம். உடல் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். சோ வந்து உறுப்புகள் எப்போதுமே சுத்தமா இருக்கணும் அப்படின்னு நம்ம டாக்டர் சார் சொல்லியிருக்காரு. கண்டிப்பா இதை வந்து நீங்க எங்க ஒய்ஃப் கிட்ட சொல்லுங்க. அண்ட் நீங்க நெக்ஸ்ட் கேட்ட கொஸ்டின் வந்து நாங்க வந்து சூப்பராவே ஆன்சர் பண்ணிருக்கோம். சோ வந்து அதனால எந்த ஒரு சைடு எஃபெக்டும் வராது. சோ அடுத்த கேள்வி கேட்க வந்து நம்ம சஹானா ரெடியா இருக்காங்க. நம்ம கேள்வி கேட்டு சொல்லுங்க அக்கா, சகானாக்கா. சார் கேட்கலாமா சார்? கேட்கலாங்க்கா, சார் கேளுங்கக்கா. சார் எனக்கு வந்துக்கிற கேள்வி என்ன உனக்கு அப்படின்னு நான் வந்துக்குது. ஏன்னா எனக்கு மெயில் வந்துக்குதுமா, ஆமா சார், எனக்கு மெயில் வந்துருக்குது சார். உனக்கு கேள்வி வந்துக்குது. எனக்கு கேள்வி சார், அவங்க அனுப்பிடுறாங்க, நான் அதை படிச்சும் கூட சொல்றேன், நீங்க உனக்கு பதில் சொல்ல போறீங்க. உனக்கு மட்டும் வந்ததுதான் பார்த்தேன். சரிம்மா, சொல்லுமா. சார் இவங்க பேர் சொல்ல விரும்பல, சேலத்துல இருந்து போட்டிருக்காங்க சார். எனக்கு கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆகுது. குழந்தை முயற்சி பண்றோம், எங்களுக்கு வரவில்லை. மாதவிடாய் டைம்ல நாங்கள் உடல் உரு வைத்து கொள்வது தவிர்ப்பது நல்லதா இல்ல தவிர்க்கலாமா அப்படின்னு போட்டிருக்காங்க. ம். அதாவது வந்து 2 வருஷம் கல்யாணம் ஆயிருக்குதா, கல்யாணம் ஆயிட்டு 2 வருஷம் ஆகுது, குழந்தைக்கு வந்து ட்ரை பண்றாங்க, குழந்தை இல்ல. மாதவிடாய் டைம்ல வந்து உடல் ஒரு வச்சுக்கலாமா வைக்க கூடாதுன்ற, வச்சுக்க கூடாதா வைக்கலாமான்றது கேள்வி கேட்டிருக்காங்க அவங்க. மாத டைம்ல உருளை வச்சுக்கலாமா? வச்சுக்கிற மாதிரி தெரியல, அதுதான். உனக்கு தெரியாதாம்மா? எனக்கு தெரியாது சார், நான் டாக்டரா சார் நீங்க கூட என்னம்மா இது, என்னம்மா இத்தனை நாளா நான் சொல்லிட்டு இருக்கேன், மாதவிடாய் டைம்ல உடல் ஒரு ஆண் வச்சுக்கலாமா வச்சுக்கூடாதான்னு சொல்லியிருக்கேன். சைடு எஃபெக்ட் வரும் நம்ம அதை already சொல்லியிருக்கான். இதனால இல்ல, சகானா பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நிறைய மறந்துடுறாங்க, மெமரி லாஸ். புரியுதுங்களா? அப்படி இல்ல, மாதவிடாய் காலங்கள்ல வந்து மாதவிடாய் வந்து சில பேருக்கு எப்படி சார், மாதவிடாய் முடிஞ்சு ஒரு வாரத்துல வச்சுக்கலாம். அது வந்து குழந்தை இனப்பெருக்கத்துக்கு ம். பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கருமுட்டை உருவாகிற நாட்கள் சில நாட்கள் இருக்கு. ஓகே சார். அது வந்து டாக்டர்கிட்ட போனீங்க அப்படின்னா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, ஃபாலிகுலர் ஸ்டடின்னு ஒரு ரிப்போர்ட் இருக்குது. எந்தெந்த நாளில் முட்டை நல்லா உருவாகுது, கருமுட்டை இருக்கா இல்லையா, என்ன சைஸ் இருக்குன்றத பெரும்பாலும் வந்து கண்டுபிடிப்பாங்க. அதை வச்சு இந்த நாட்கள்ல கணவனும் மனைவி ஒண்ணா சேருங்க. எப்படி? அது டைம் ஆமா, இந்த டைம் மாதவிடாய் வந்து 7, 9, 12, 13, 15, 20 இந்த நாட்கள்ல நீங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு கரு உண்டாகும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதால அவங்க சொல்லியிருப்பாங்க மாதவிடாய் காலங்களில் இப்படி சேர்ந்தா குழந்தை நிற்குமான்னு. இன்னொன்று உங்க கேள்வி என்னன்னா, மாதவிடாய் காலங்களில் உடலுறவு கொள்ளலாமா? கண்டிப்பா கொள்ளக்கூடாது. அந்த காலத்திலலாம் வந்து பாத்தீங்கன்னா மாதவிடாய் வந்தாவே பெண்களை வந்து வீட்டை விட்டு ஒதுக்கி வச்சிருவாங்க, தள்ளி வச்சிருவாங்க. அவங்களுக்கு தனியா பாய், அவங்களுக்கு தனியா சொம்பு, அவங்க தனியா முறம் தொடப்பம் இதெல்லாம் தனித்தனியா வச்சு விட்டுட்டு வீட்டுக்குள்ள சேர்க்கவே மாட்டாங்க. அதான் நடைமுறை. அது தீட்டுன்னு சொல்லுவாங்க. அது தீட்டு, அதாவது அவங்களுடைய உடல்ல இருக்கிற கழிவுகள் வெளியேறுது, தீட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த காலத்துல அது உண்டு. இந்த காலத்துல யார் வீட்டுல அப்படி இருக்குது? வீட்டுக்குள்ள இருக்குதுங்க, உட்காருதுங்க, போதுங்க, வருதுங்க, எல்லா வேலையும் பண்ணுதுங்க. ஆனா அவங்க மாதவிடாய் வந்தாங்களான்னு தெரியவே தெரியாது. புரியுதுங்களா? ஒன்னே மட்டும் தெரிஞ்சுக்கலாம், அவங்க மாதவிடாய் சில பெண்கள் வந்து கரெக்டா வந்து கோயிலுக்கோ சாமி கும்பிடுறதுக்கோ அதை கரெக்டா கடைபிடிக்கிறாங்க. அது மட்டும் கரெக்டா கண்டுபிடிச்சிடலாம். இப்போ உள்ள வரல அப்படின்னா அவங்க வந்து கரெக்டா மாதவிடாய் டைம் தெரிஞ்சுக்கிறாங்க. ஆனா இந்த காலத்துல வந்து, அந்த காலத்துல அப்படிலாம் இல்லை. மாதவிடாயினாவே ஒரு 5 நாள் 4 நாள் ஒதுக்கிடுவாங்க. அந்த டைம்ல கணவனும் மனைவியும் ஒன்றா சேர மாட்டாங்க, சேரக்கூடாது. அது கணவனுக்கு பாதிப்பு உண்டாகும். ஏன்னா அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாதவிடாய் டைம்ல சேர்ந்துட்டு அந்த காலத்தில் ஜுரம்னு சொல்லுவாங்க. அது வந்து அந்த ஜுரமே வந்து நிறைய பேர் இறந்துருக்காங்க. அதாவது ஜன்னின்னு சொல்லுவாங்க, ஜன்னி வந்துடும். அது மாதிரி இருந்ததால அந்த காலத்தில் சொன்னது சேரக்கூடாது. ஆனால் இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா காண்டம் போட்டுக்கினே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கணவன் வெளியூர் போயிட்டு வராரு, 1 மாதம் 2 மாதம் வராரு. ஆனால் கண்டிப்பாக கட்டாயம் மனைவிட்ட சேர்ந்து அவனோட சூழ்நிலை உருவாகும் போது காண்டம் யூஸ் பண்ணி இருக்கிறாங்க. அந்த காண்டம் யூஸ் பண்ணி இருக்கும்போது அவங்களுக்கு சைட் எஃபெக்ட் கிடையாது. அதாவது அந்த அம்மா கிட்ட வந்து சொல்லிடுங்க, 2 வருஷம் உங்களுக்கு குழந்தை இல்லை, உங்களுக்கு குழந்தை இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அருணாச்சலேஸ்வரா ஹெர்பல் கேர் பிரைவேட் லிமிடெட் எங்களுடைய ஹாஸ்பிட்டலு தமிழ்நாடு முழுவதும் இருக்குது, அது இந்தியா ஃபுல்லாக இருக்குது, வெளிநாடுகளும் இருக்குது. இப்போ 2 வருஷம் தான் நீங்கள் சொல்கிறீங்க, நாங்கள் 5 வருஷம் 10 வருஷம் 20 வருஷம் 25 வருஷம் குழந்தை இல்லாதவங்களுக்கு மினிமம் கை நாடி தான் பார்ப்போம். இந்த ரிப்போர்ட்லாம் எதுவும் கிடையாது. நாடி பார்த்து கணவனுக்கு என்ன பிரச்சனை, மனைவிக்கு என்ன பிரச்சனை, ஏன் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் தள்ளி போகுதுன்றதை கண்டுபிடிச்சி இந்த 2 வருஷம் சொல்கிறீங்க இல்லையா, உங்களுக்கு சிம்பிளாக தான் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கலாம். பெரிய பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா 10 வருஷம் 5 வருஷம் தான் பெரிய பிரச்சனைகள் வரலாம். அதால் நேராக வந்தீங்கன்னா கை நாடிலே கண்டுபிடிச்சிடுவோம். நாடி பிடிச்சி இயற்கையான முறையில், அதாவது நாங்கள் கொடுக்குற மருந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பழம், காய், தழை, வேர், இலை, பூக்கள், காய்கள் இது மூலிமா நாங்கள் உருவாக்குறோம், ஹெர்பல்னு சொல்கிறோம். இதில் வந்து உங்களுக்கு மருந்து மாத்திரைகள் கொடுத்து குழந்தை இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் சக்ஸஸ் பண்ணி தரோம். இந்த கீழே இருக்கிற நம்பர் இருக்குது பாருங்கள், அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர் வாட்ஸ்அப்பும் இருக்குது, அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி நாங்கள் எந்தெந்த ஊருக்கு வரோமோ அந்த ஊருக்கு நீங்கள் அப்பாயின்மெண்ட் கேட்டிங்கன்னா கொடுப்போம். நேராக வாங்க, கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வந்து ஆரோக்கியமான குழந்தை பிறக்கும். அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் நம்மகிட்ட இருக்குது. ஸோ நேர்கள் எல்லாரும் கண்டிப்பாக கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். குழந்தை இல்லை அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயமே இல்லைங்க. ஸோ வந்து இப்போ நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் வந்துருச்சு. ஸோ இயற்கை முறையில் வந்து நீங்கள் கருத்தரிக்கணும்னு நினச்சிங்கன்னா வேற எங்கேயும் போய் விட்டால்
அருணாச்சலேஸ்வரா ஹெர்பல் கேர் பிரைவேட் லிமிடெடுக்கு ஒன்ஸ் வந்தா போதும். கீழே இருக்க நம்பர் 7208 அப்படி இல்லைன்னா 7209 இந்த 2 நம்பர்ல ஏதாவது ஒரு நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கான சொல்யூஷன் நாங்க கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கும். சோ இதே மாதிரி உங்களுக்கு நிறைய கேள்விஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா என்ன பண்ணுங்க அப்படின்னா, அப்படியே நம்ம மெயில் பாக்ஸ்ல உங்களோட கேள்வியை தட்டி விடுங்க. என்னால மெயில் பண்ண முடியாதுங்க, எனக்கு அந்த அளவுக்கு முடியாது, டைப் பண்றதுலாம் கஷ்டம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல போயிட்டு நீங்க டைப் பண்ணி அனுப்பலாம், அப்படி இல்லைன்னா வாய்ஸ் நோட் அனுப்பலாம். நம்ம உங்க கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு டாக்டர் சார் ரெடியா இருக்காங்க, கேள்வி கேட்கறதுக்கு நாங்க ரெடியா இருக்கோம். இதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கண்டிப்பா நம்ம சேனலை வந்து அப்படியே ஷேர் பண்ணி விட்டுருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஏன்னா புதுசா வர விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான் அப்படியே கிளிக் பண்ணி விடுங்க. சோ இதே மாதிரி ஒரு புது கொஸ்டினோட உங்களை சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுவது வாஸ் லவ்லி ஆங்கர் மற்றும் மருத்துவர் பழனி ஐயா. வணக்கம் 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 வணக்கம். See you. செக்ஸ் பற்றிய சந்தேகம் மற்றும் கேள்விகள் இருந்தால் டாக்டர் பழனியின் ஆலோசனை நிகழ்ச்சியில் கேளுங்கள். உங்களின் அனைத்து கேள்விகளுக்கும் பதிலளிக்கப்படும். கேள்விகளை அனுப்ப வேண்டிய முகவரி லைன் டாக்டர் எம் பழனி, ஸ்ரீ அருணாச்சலேஸ்வரா ஹெர்பல் கேர் பிரைவேட் லிமிடெட், நம்பர் 61/8A, கிருஷ்ணா காலனி, 100 feet ரோட், வடாபழனி, லேண்ட்மார்க் நியர்பை HDFC பேங்க், சென்னை 26, dpmailmeofficial@gmail.com என்ற மெயில் வழியாகவும் உங்களின் சந்தேகங்களை அனுப்பலாம். உங்களின் அனைத்து கேள்விகளுக்கும் அடுத்தடுத்த நிகழ்ச்சியில் பதிலளிக்கப்படும்.